ஹலோ வியூவர்ஸ், ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் பார்க்கலாமா? துவரம் பருப்பு வந்து தேவையான அளவு ½ அன் ஹவர் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் சூப்பராக சீக்கிரம் வெந்துடும். அண்ட் தென் 2 பெரிய சைஸ் வெங்காயம், காய்கறி வந்து கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், காலிஃப்ளவர், அண்ட் தென் உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள். அப்புறம் முக்கியமான பொடி வந்து என்னென்னா, தனியாவையும் கடலைப்பருப்பையும் ஒரு வரமிளகா வச்சு நல்லா வதக்கி வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் முக்கியமான பொடி இந்த சாம்பாருக்கு. அப்புறம் 1 பெரிய சைஸ் தக்காளி, பச்சை மிளகா வந்து 2லேருந்து 3 பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் நல்ல பெரிய சைஸாகவே வச்சுக்கோங்க. அண்ட் தென் புளி தேவைப்படாது. குக்கரில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதெல்லாம் தாளிச்சிருங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் போட்டு வதக்குங்க. நல்லா கண்ணாடி பதக்கத்து வந்ததுக்கப்புறம் அதிலே பச்சை மிளகாவையும் போட்டு வதக்கிக்கலாம். வரமிளகா உங்களோட ஆப்ஷன், வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் காய்கறி, தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்குங்க. 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அந்த வறுத்து வச்ச தனியாத்தூள் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் பருப்பு வந்து தண்ணி வடித்து அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி குக்கரில் ஊற்றினதுக்கப்புறம் லைட்டாக கடைசியாக வந்து பெருங்காயம், குக்கரை மூடுறதுக்கு முன்னால் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு திருப்பி கிளறி விட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, 4 விசில், அதாவது டிபெண்ட்ஸ் அப்பான் பருப்பு, 2 விசில்லேருந்து 4 விசில், 2 பெரிய விசிலும் 2 விசில் வந்து மீடியம் சைஸ் விசிலும் வந்து வச்சிங்கன்னா பருப்பு நல்லா வந்து வெந்துடும். ஓகேங்களா? ஸோ திறந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக கமகமன் வாசனை வரும். அப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா டிஃபன் சாம்பார் ரெடி. தோசை, இட்லி, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் ரெடியாக இருக்கும். எங்கள் வீட்டு தட்டை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. சரிங்களா? பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி தோசை ஊற்றணும். தோசை, நெய் தோசை ப்ளஸ் பொடி அண்ட் சாம்பார். தேங்க்யூ.